அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது அவர் பெரியவர். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அங்கே துதிக்கும் பொழுது நான் கூட ஆண்டவரை அப்படித்தான் துதிப்பேன். உங்களுக்கு கூட சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பெரியவர் என்று சொல்லுங்க, அவர்கள் வாழ்க்கையில பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் வல்லவர் என்று சொல்லுங்க, அவர்கள் வாழ்க்கையில வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனையில மாட்டிப்பட்டிருக்கீங்களோ, எப்பெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, அப்பொழுது நீங்க பெரியவர் என்று சொல்லுங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் என்று சொல்லுங்க, அவர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா அங்கே பரியாரிய கர்த்தர் யெகோவா ரஃபான்னு சொல்லுங்க, அவர் அப்படியே சுகம் தரும் தேவனாய், சுகம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்தினுடைய அந்த வல்லமை கிரியை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் ஆவியா இருக்கிறபடினாலே, அவர் ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இந்த வேளை ஒரு நாள், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வரும் பொழுது அங்கே ஆண்டவரை அங்கே மனவேதனையோடு துன்பத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தார், மன கலக்கத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வருவீர்களா இருந்தால், இந்த நாளிலே அவர் பெரியவர் என்று சொல்லுங்க. தேவர்களே, இந்த பாடல் பாடி முடியும் பொழுது நீங்கள் அவர் பெரியவரை உணர்ந்து கொள்வீங்க, அவருக்குள் நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க, அவர் உங்கள் கரங்களை பிடிப்பதை உணர்வீர்கள், அவர் உங்களை நடத்துவதை உணர்வீர்கள், அவர் உங்களை அரவணைப்பதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. பெரியவர், பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆடும் எங்கள் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் வானோர் பூதலத்தோர் என்னுடைய முழங்கால்களும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்ற நாமத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு எல்லாம் பயப்படுகிற நாமம் இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே உற்சாகமாய் அவரை நாங்கள் இந்த பொழுது பாடி நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
பிதாவே, இந்த நல்ல மதிய பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாக இந்த நாளிலே நீங்கள் வழி நடத்தும்படியாக ஒப்புக்கொள்கிறோம். தேவனே, உங்களுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை கட்டி எழுப்புகிறது. உமது வார்த்தை எங்களை ஆண்டவரே உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறபடினால் தேவனே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து உமக்குள்ளே நாங்கள் வாழத்தக்கதாக, எங்களை உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்பத்தக்கதாக கிருபையை தாரும் அப்பா. உங்களுடைய கருத்துல யாவரையும் ஒப்புக்கொள்கிறோம். வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சுத்தாவிகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்திலே நாங்கள் கட்டி போடுகிறோம். இந்த வழி இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் தொடர் பயணம் போய்கொண்டிருக்கிறோம். தொடர் ஒன்றிலே போய்கொண்டிருக்கிறோம். தொடர் பயணத்தை நாங்கள் போட்டு போய்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்தமாக இல்லாவிட்டால் ஆயத்தப்படு என்கிற ஒரு தலையங்கத்தின் கீழே உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இதுவும் கூட இந்த நாளிலே வரக்கூடிய ஒரு தொடர் வார்த்தையிலே வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இது ஒரு நீண்ட தூர பயணம். இங்கே பலவிதமான காரியங்கள் நடைபெறுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் பரலோகம் போகும் வரைக்கும் ஒரு நீண்ட பயணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் 10 வயதில் ரட்சிக்கப்பட்டிருந்தால் 70 வயது வாழ்வோம் என்றால் 60 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 69 வயசு ரட்சிக்கப்பட்டு 70 வயதில் பரலோகம் போகிறோம் என்றால் சொன்னால் 1 வருஷம் தான் வாழ போகிறோம். எப்படி வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் ஒன்று இருக்கிறது. ஒரு நீண்ட தூர பயணம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு இடைநிறுத்தப்படுகிற பயணம் அல்ல. மரணம் எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் ஆண்டவரோடு கூட போய் அவரோடு வாழ போகிறோம். ஆமென். நித்திய 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 காலமாக நாங்கள் வாழ போகிறோம். அதற்காகத்தான் இந்த பூமியிலே நாங்கள் இப்பொழுது அதை அப்பியாசப்படுத்துகிறோம். தமிழ்ல பிராக்டிஸ் பண்ணுறோம், சரிதானே? அப்பியாசப்படுத்துகிறோம். ஏனென்றால் நாங்கள் அங்கே ஆண்டவரோடு கூட போய் நாங்கள் வாழ போகிறோம். அல்லேலூயா. தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ போகிறோம். ஆகவே இந்த நீண்ட தூர பயணத்திலே பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. இந்த பலவிதமான காரியங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் தனது மக்களை சந்திக்க விரும்புகிறார். ஆமென். அவர் நிச்சயம் ஒரு நாள் எங்களை சந்திக்க போகிறார். அவரோடு தான் வாழ போகிறோம். அதற்கு முன்பதாக அவர் ஒரு நாள் எங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார். அதான் வந்து எங்களை சந்தித்து விட்டு போகிறார். அப்படித்தானே? எங்களோட கூட இருக்கிறார், எங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே தமது பிள்ளைகளை அவர் சந்திக்க விரும்புகிறார். இந்த சந்திக்க விரும்புகிற இந்த காரியத்திலிருந்து, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் யார் என்பதைத்தான் நாங்கள் இனம் காண போகிறோம். ஹல்லேலூயா. அது நடந்து முடிந்த ஒரு சம்பவம். அது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக நடந்து முடிந்த ஒரு சம்பவம். இந்த நடந்து முடிந்த சம்பவத்தில் இருந்து இன்றைக்கு அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோகப்படுத்தி நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். யாத்திராகமத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனங்களை நாங்கள் இதற்கு ஆதாரமாக நாங்கள் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆமென். இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் அடிக்கடி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறபடினாலே அடிக்கடி இந்த ஜனங்கள் மோசே ஆண்டவரை விசுவாசியாதபடி ஆண்டவர் தான் நடத்தி வந்தார் என்பதை அவர்கள் கண்டும் அவருடைய அற்புதங்களை பார்த்தும் அவருடைய அற்புதங்களை ருசி பார்த்தும் அவர்கள் அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளாதபடி பல முறை தடுமாறினபடினாலே மோசேயும் ஆண்டவரிடத்துல போய் அவனும் போய் ஆண்டவரை நான் என்ன செய்வேன் என்று கதறின பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் அந்த ஜனங்களோடு ஒரு முறை பேசுகிறேன். ஆமென். ஒரு முறை நான் அவர்களை சந்திக்கிறேன். இதுவரையும் ஆவியாய் வந்து கொண்டிருந்த ஆண்டவர்
இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். அவருடைய தரிசனம் கொள்ளாதது. அதை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவரை பார்த்தபொழுது அவர்களால் அந்த தரிசனத்தை காண முடியவில்லை. அவர்கள் நடுங்கினார்கள். இனிமேல் எங்களோடு பேச வேண்டாம் ஆண்டவரே, மோசே மாத்திரம் பேசினால் போதும் என்று அன்றைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பேசணும்னு சொன்னா ஆண்டவருக்கு கடுமையா தான் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பேசினால்தான் செய்வோம் நினைச்சீங்கடா. ஆண்டவர் பேச சொல்லுவீங்க, அப்பா இதை வெள்ளனையே சொல்லியிருந்தா நான் வேண்டாமலே சொல்லியிருந்தேன். ஆண்டவர் பேசின பொழுது அவர்களுக்கு பயங்கரமான நடுக்கமும் பயமும் திகிலும் உண்டான்னு சொன்னாங்க. இனிமேல் எங்களோடு நீ பேசவே வேண்டாம், மோசே பேசினால் போதும் என்று சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், அவர்களை நீ இன்றைக்கும் நாளைக்கும் 3 நாட்களுக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்படி என்றால் 3ஆம் நாளைக்கு பிறகு பாவம் செய்ய அர்த்தமா? இல்லை, அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் பின்பாடு பார்ப்போம். இந்த இடத்திலே பரிசுத்தப்படுத்து எழுதப்பட்ட வார்த்தையை தான் இந்த நாளிலே நாங்கள் வாசித்து இந்த இடத்திலே நாங்கள் தியானிக்க போகிறோம். இங்கே பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் கூறியிருந்தாலும் இது பாவத்தை குறித்தோ அல்லது பழைய மனிதனிலிருந்து சாத்தானிலிருந்து விடுதலையாவது குறித்தோ சொல்லப்படவில்லை. நாங்கள் சில வேளைகளிலே வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டாகிறது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் சொல்றோம் நாங்கள் தினமும் நாங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை பார்ப்பதற்கு பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களா வேதத்தில் 2 நாள் பரிசுத்தமாக்கினா கர்த்தர் வந்து பார்த்துடுவாரோ என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள் வந்து விடுகிறது. ஒருவேளை நாங்கள் விளக்கம் இல்லாமல் வாசித்தால், நீங்கள் அப்படி சிந்தித்தீங்களோ தெரியாது, சிந்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நீங்க ஒழுங்கா பைபிள் வாசிச்சா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏனென்றா நான் இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் ஒருத்து வந்தவே கர்த்தரை காண முடியலையே. இவங்க இவ்வளவு முரட்டாட்டம் பண்ண ஜனங்கள் 2 நாள் இது எப்படி பரிசுத்தப்படுத்தலாம் தெரியுமா? உடுப்பை தான் தோச்சாங்க. அவங்க தங்கள் உள்ளாடைகளை கழுவி உடுப்பை கழுவி குளிச்சாங்க 2 நாள். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை வாசி பாத்தீங்களா அந்த வசனத்தை? அந்த வசனத்தை வாசிக்க. அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். அவர்கள் உடுப்பு தோயாமல் ஊத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறாங்களோ என்ற கேள்விக்குறிகள் நாங்கள் வந்து விடுவோம். இல்லாவிட்டால் பரிசுத்தம் என்று சொன்னால் உடுப்பை தோய்ப்பதுதான் பரிசுத்தமா இருக்கிற ஒரு கேள்விக்குறிகள். என்றால் இன்றைக்கு விளங்காதபடி இன்றைக்கு அநேகர் அங்கே வார்த்தைகளை எடுத்துக் கொள்வதனால், அதை உள்வாங்கிக் கொள்வதனால், விளங்காமல் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வதனாலே அங்கே தேவையில்லாமல் டவுட்ஸ், அதாவது எங்களுக்குள் ஒரு விதமான அதாவது நம்பிக்கை இல்லாத தன்மைகள் வந்து விடுகிறது. இதனை இப்படி இருக்கிறது, பாசம் இப்படி சொல்லுகிறார், அவர் இப்படி சொல்றார், இப்ப இங்க இப்படி இருக்கே, உடுப்பை தோச்சால் காணுவோம். இன்னொன்று கீழே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள். அப்படி என்றால் ஒரு சில பேர் அப்படி செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் அப்படி பிராக்டிஸ் பண்றாங்க. நான் கேட்ட பொழுது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா 3 நாள் மனைவியோடு சேருவதில்லை. அப்படி ஒரு காரியத்தை சில பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார் 3 நாள் மனைவியோடு சேராதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை சந்திப்பேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோட போகணும்னு சொன்னா 3 நாளைக்கு உபவாசம். ஹல்லேலூயா. இவ சிந்திங்க, அது சில பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. நான் இந்த காதால கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தைகளை அவர்கள் அறியாதபடி, அதை விளங்காதபடி அவர்கள் செய்கிறபடியினாலே அது மற்றவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கிறது. அவர் என்ன செய்யறாங்க, தாங்கள் விளங்காத மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் சொல்லி விடுகிறாங்க. அப்ப மற்றவங்க செய்யறாங்க, ஓ அது அதுதானோ எனக்கு கர்த்தர் தரிசனம் தாரா இல்லை, அப்ப இப்படி இருந்தாலும் இருந்து பார்ப்போம். அப்பவும் கர்த்தர் வேற இல்லை. அப்ப எங்க பிள்ளை இருக்கு? அப்ப இந்த காரியத்தை குறித்து நாம வார்த்தைகளை வாசித்து நாங்கள் விளங்கி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமா. ஏனென்றால் சில வார்த்தைகள் இப்படி எழுதப்பட்டிருக்கும் பொழுது அது எங்களுக்கு டவுட்ஸா கொண்டு வரும். நீங்க கடைசியிலே வந்து கேட்க மாட்டீங்க. டவுட்ஸ் இருந்தாலும் சில பேர் கேட்கறது இல்லை, எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது. டவுட்ஸ் இருந்தா கேட்டு விட வேணும். ஹல்லேலூயா. சேர்த்து வச்சுவிட்டா அது இதை கடைசியா உப்ப போயிடும். டவுட்ஸ் இருந்தா கேட்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அநேக நாட்கள் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. இது என்ன உடுப்ப கல்வி எப்படி பரிசுத்தமாகிறது? உள்ளான பரிசுத்தம், வெளியான பரிசுத்தம், இது சரி வராது. சரி, இந்த இடத்துல நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமாக 2 வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். அப்பொழுது எங்களுக்கு அந்த பரிசுத்தம் என்கிற சொல்லு எங்களுக்கு விளங்கும். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாத்ராமத்தில் வாசிப்போம். யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இப்பொழுது நாங்கள் ஒரு வாசிக்க கேட்போம்.
இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இப்ப பாருங்க, இங்க ஒரு சின்ன இன்னொரு பிரச்சனை மேல் வந்து விட்டது எங்களுக்கு விளங்குவதற்கு. எப்படி? இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும். மிருக ஜீவன் பரலோகம் போகுமோ பரிசுத்தப்படுத்த? இல்ல. இல்ல மிருக ஜீவன் பாவம் செய்யுமோ? இல்ல. மிருகங்கள் பாவம் செய்யாது. ஏன்னா மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை, அது பாவம் செய்யாது. ஆமே. மிருகங்கள் அதான் மிருகத்தை வெட்டி வெட்டி மனுஷன் தண்ட பாவத்தை அந்த காலத்துல செய்தார். ஆமே. மிருகத்தை வெட்டியே பலி கொடுத்தாங்க சொன்னால் மிருகம் பாவம் செய்யாது, மிருகம் பாவம் அறியாது. ஆகதான் மிருகத்தை வெட்டி 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 பலி கொடுத்தார். நல்ல காலம் பிள்ளைய கூட பாவம் அறியாட்டி வெட்டி பலி கொடுத்திருப்பான், செய்திருக்கிறாங்க. ஆமே. அவனை வழியை விளைய கொள்வோம். இங்கே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த சொல்லும் பொழுது மிருகங்களை எப்படி பரிசுத்தப்படுத்துவது? சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனம் டக்குன்னு எடுத்துடலாம். என்ன முதல் புத்தகம் படிக்கிறாங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். எப்படி நாளை பரிசுத்தமாக்குறது? நாளை என்ன பாவம் செய்வார்? நான் பாவம் செய்தார்? இல்லை. அங்கே ஆண்டவர் எப்படி ஓய்ந்திருந்தார் 7ஆம் நாள், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். இந்த பரிசுத்தப்படுத்துவது என்பதற்கு அங்கே ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அங்கே சவரணங்க போடும் பொழுது, நீங்கள் அதை போடும் பொழுது நான் உங்களுக்கு இங்கே விளக்கப்படுத்துறேன். நீங்க பாருங்க, அந்த ஸ்லைட்ல முதலாவது நீங்க ஸ்லைடை கீழே அடிச்சுட்டு சேமத்திலே கண்டாங்க. அதே இங்க பாருங்க, இந்த முதலாவது இதில் இருக்கட்டும். இந்த முதலாவது பரிசுத்தப்படுத்து என்று 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கடாஷ் என்று ஒரு அங்கே ஒரு எபிரேய வார்த்தை அங்கே பாவிக்கப்படுகிறது. கடாஷ் என்று சொல்லப்படும் எபிரேய வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், to set apart from a profane to a sacred purpose. ஒரு தேவைக்காக ஆண்டவர் தன்னுடைய தேவைக்காக ஒரு காரியத்தை ஒன்றிலிருந்து பிரித்தெடுத்தார் என்று அர்த்தம். அப்படி என்றால் அவர் தன்னுடைய தேவைக்காக, it has no reference to cleansing from sin or removal of what it is commonly called the old man. Old man என்றா சாத்தான். அதாவது அது எந்த ரெஃபரன்ஸும் இல்லையா, பாவத்திலிருந்து மனுஷனை பிரித்தெடுத்தார் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விளக்கமும் அங்கே கொடுக்கப்படவில்லை இந்த வார்த்தைக்கு. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் to set apart. அங்கே ஒரு தேவைக்காக ஒரு காரியத்தை பிரித்தெடுத்து வைப்பது என்று அர்த்தம். அதுதான் ஆண்டவர் தனக்கு மிருக ஜீவனை பிரித்தெடுத்தார். அப்படி என்றால் அதை பரிசுத்தப்படுத்துகிறது பாவத்திலிருந்து பிரித்தெடுப்பது அல்ல, தனது தேவைக்காக அங்கே எல்லா தலையீட்டையும் பிரித்தெடுத்து அதெல்லாம் அவருக்கு தேவை, அவருடைய ஊழியத்துக்கு தேவை, அவருடைய காரியத்துக்கு தேவை என்பதற்காய் பிரித்தது. இங்கேயும் கூட ஆண்டவர் பாவித்த அதே வசனம் தான் இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல மக்களை என்னை காணும்படியாக அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர்களை பிரித்தெடு. அதாவது அவர்கள் தங்களை கழுவுகிறதுனாலே அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த நிலைமையில இருந்து அவள் பிரித்து எடுக்கப்பட வேண்டும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 23ஆம் வசனங்கள் 19ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் வாசிப்போம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இப்ப ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் பரிசுத்தமாய் தான் ஊழியம் செய்வார்கள். அப்ப அவர்கள் தங்களை பிரித்தெடுத்து வைக்க வேண்டும், மற்ற ஜனங்களோடு இருக்கக்கூடாது என்பதை இங்கே காட்டுகிறார். அதாவது மற்ற ஜனங்களோடு உலகத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்படுகிற ஆண்டவருக்கென்று பிரித்து எடுக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் தன்னை வெளிக்காட்ட முடியும். அல்லேலூயா. நீங்க உடுப்பை தோச்சால் என்ன, மனைவியோடு 3 நாள் சேராம இருந்தா கர்த்தர் உங்களை காண முடியாது. நீங்கள் உலகத்தவரை விட்டு உலகத்தை விட்டு நீங்கள் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் வரும் பொழுது மாத்திரமே. அல்லேலூயா. நான் கொஞ்சம் வழங்கப்படுத்தலாம் பிற்பாடு.
இப்ப 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்த. மலை என்ன பாவம் செய்தது? மலை என்ன பாவம் செய்தது? இங்க இதை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு விளங்கும், இந்த பாவம் இல்லாட்டி பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இது பாவத்தை குறித்து, அதாவது பழைய மனிதனாகிய பாவத்தை குறித்து இங்கே பேசப்படவில்லை. மலை என்ன பாவம் செஞ்சு பரிசுத்தப்படுத்துறதுக்கு இல்ல, மலையை கூட ஆண்டவர் போற மலையை ஆண்டவர் இழக்கிறபடினாலே அந்த மலை மிருகங்கள் கிட்ட வரக்கூடாது, ஜனங்கள் கிட்ட வரக்கூடாது, தொட்டு போடக்கூடாது. அவன் ஜனங்கள் மிருகங்கள் கூட கிட்ட வந்து அந்த மலையை தொட்டு போடக்கூடாது. அதை ஆண்டவருக்கென்று பிரித்தெடு என்று அர்த்தம். அல்ல, அப்ப இந்த பரிசுத்தப்படுத்துறன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கென்று பிரித்து எடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் தமக்கென்று ஒரு ஜாதியை பிரித்தெடுத்து அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து தான் அவர்கள் மத்தியில் உலாவ பலம் பெற அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஊரின் இடத்துல போய் அவனை அழைத்து வந்தார். அவருடைய தகப்பன் சின்ன சின்ன விக்கிரகங்கள் செய்து விற்கிற ஒரு மகன், தேராக சின்ன சின்ன விக்கிரகங்களை, சின்ன சின்ன உருவங்களை செய்து விற்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி என்றால் அந்த காலத்தில் கீழே நாடுகளிலே அங்கே விக்கிர வழக்கங்கள் இருந்து இருக்கிறது. அதான் அவன் செய்து வித்திருக்கிறான். அப்ப அந்த இடத்துல அவன் செய்து வித்த பொழுதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் பண்ணமாக அவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை, உன்னுடைய இனத்தையும், உன்னுடைய வீட்டை விட்டு நீ, உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வெளியே வா. நீ உன் தகப்பன் விட்டு புறப்படு, உன் தேசத்தை விட்டு புறப்படு, உன் வீட்டை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு நீ புறப்படு. ஏனென்றால் நீ அந்த விக்கிரகங்கள் செய்து இடத்துல இருக்கும் வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். அவர் லட்சா செய்திருக்கலாம், ஆனால் அவரால் செய்ய முடியாது. ஆகவேதான் அவரை பிரித்தெடுத்து அவர் கொண்டு வந்தார். அவரை பிரித்தெடுத்து கொண்டு வரும் பொழுதே அந்த ஜனங்களை தமக்கென்று பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் தமக்கென்று ஒரு யாரையை பிரித்தெடுத்து அவர்களுக்கு சில கட்டளை கொடுத்து அங்கே தாம் அவர்கள் மத்தியில் உலாவ பலம் பெற அவர் விரும்பினார். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு வெளிப்படையான ஒரு சுத்தத்தை குறிக்கிறது. நான் விடப்படுத்துறேன். எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு வெளிப்படையான பிரித்தெடுப்பு. அப்ப இது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அமைச்சவருக்கா இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. அமைச்சவருக்கா இருந்து பிரயோசனமே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம வாழுகிற சூழ்நிலை சுற்றாடல இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்களை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாருங்க, இந்த 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 இதற்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால் யோவான் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனத்திலே, யோவான் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்றால் இங்கே பேதுரு இயேசுவை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. ஏன்னா இயேசு அவருடைய காலை கழுவதற்கு வந்தார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் இடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டுமே என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வார்த்தை விளைய கொள்ளுங்க. ஆண்டவர் பஸ்கா பண்டிகையிலே போய் உட்காரும் பொழுது அவர் இடுப்பில துண்டை எடுத்து கட்டி எல்லா உடுப்பை கடைசிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு போயிட்டு ஒரு வாளியிலே தண்ணி பாத்திரத்துல தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு எல்லா சீசட்ட காலையும் கழுவுறார். எல்லா சீசட்ட காலையும் கழுவுறார். இதை கூட இன்னைக்கு பிராக்டிஸ் பண்றாங்க. அது எவ்வளவு சரியா எவ்வளவு பிள்ளைன்னு தெரியாது. இன்னைக்கு அவங்க செய்யறாங்க. ஆனா இயேசு செய்தார். இயேசு செய்த பொழுது பேதுரு கிட்ட வந்து பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இந்த காலில் தொடப்படாது, கழுவப்படாது, இந்த காலம்தான். ஒரு 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 முகஸ்துதி, ஒரு மரியாதை. ஆண்டவர் இந்த காலை தொடுவதா என்று சொல்லி அவனுக்கு ஒரு கூச்சம் வந்துட்டு, ஆண்டவரே இந்த காலை தொடுவாரே, தொட்டுறாரே, அது மணக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நைத்திருப்பானேனோ. அப்ப அவன் ஐயோ ஆண்டவரை கழுவிப்படாது. ஆண்ட சொன்னார், இல்லையப்பா, நான் உண்ட காலை கழுவாட்டா இடத்துல பங்கு இல்லை. உடனே சொன்ன, ஆண்டவரை கையை மட்டும், காலை மட்டும் இல்லை, கையை உடம்பு எல்லா காலம், என்ன கால் மட்டும் இல்லை, முழுமையா நாம் வந்துடணும்.
அவ ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் படைய பாருங்க, முழுகினவன் முழுவதும் சுத்தமாய் என்றான். காலை மட்டும் கழுவினா போதும். ஏன்னா இந்த கால் நான் இந்த பூமியிலே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கால் நான் இந்த பூமியிலே எங்களை கொண்டு திரிகிறது. இந்த பூமியிலே எங்களை தடம் வைக்கிறது இந்த கால் மாத்திரமே. ஆகவே இந்த காலை மாத்திரம் நாங்கள் கழுவினால் போதும், உடம்பு கழுவ தேவையில்லை. அப்படி என்றால் அர்த்தம் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் தன் காலை கழுவ வேண்டும். அதான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட கலாச்சாரம். வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவி கையை கழுவி வீட்டுக்குள்ள வருவார்கள். அது எங்கள் மக்கள் மத்தியிலும் உண்டு. இல்லையா உண்டா? எங்களோட வெளியே போட்டு வந்தா ஒரு கிணத்துல போய் காலை கழுவி கையை கழுவி தான் வீட்டுக்குள்ள வருவார்கள். அது ஊத்த வழியில ஊத்த இருக்கட்டும். அதான் ஏன் சொன்னார், நீ நல்லா முழுகி இருக்கிறப்பா, நீ வீட்டுக்கு இருக்கும்போது ஊத்த வரக்கூடாது, அதுக்காக கையையும் காலை மட்டும் கழுவினா போதும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கணும். இது என்னத்தை குறிக்கிறது? இந்த பேதுரு முழுமையாக கழுவப்பட்டிருக்கிறான். அவன் ஆண்டவர் கண்டு பிரித்தெடுக்கப்பட்டான். அவன் ஆண்டோட ராட்சியத்தை கண்டு வேலை செய்வது கருத்தை பிரித்தெடுத்தார். இப்ப இவன் கால் மட்டும் கழுவினால் போதும், இவன் அங்கே ஆண்டவரோடு இருப்பது. ஹல்லேலூயா. இப்ப இதைத்தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே அவர்கள் முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இந்த முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ், அதாவது அவர் சின்ன ஒரு இடத்திலே அவர்கள் தங்களை உலகத்தை விட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை இவர்கள் செய்ய வேண்டும். அதாவது அங்கே தங்களை ஆண்டவரை பார்ப்பதற்காக அவர்கள் முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் கூட ஞானஸ்நானம் எடுத்து நாங்கள் ஆண்டவருடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியை நாங்கள் வாழ்கிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் எங்கள் கால்களை கழுவுறத சிந்திக்க வேண்டும். நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன், இப்ப நான் இயேசு வந்தால் போக முடியுமா என்று நான் சிந்தித்து என்னை எப்பொழுதுமே இந்த வசனம் சொல்லப்பட்டபடி ஒரு பிரியமான மனிதனாக ஜீவிக்க பழகவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமி தான் வாழ போறோம். எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு புது கோம்பம் முளைச்சி இல்லாட்டா புதுசாக வந்ததில்லை. நிறம் கூட மாற இல்லை. உண்மையா மாறி இருக்கணும். தண்ணிக்குள்ள போயிட்டு ஒண்ணுமே மாறல. எல்லாம் அப்படியே ஆகிடும். எந்த வித்தியாசம் நம்மளுக்கு இல்லை. எந்த வித்தியாசம் நம்மளுக்கு இல்லை. ஆனா என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறோம். வெளியே பார்க்கறது தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நான் கர்த்தரோடு போவதற்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பிரித்து எடுத்து பழக வேண்டும். ஹல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு வரோம், பள்ளம் போயிட்டு வரோம், சின்ன நாயங்களோட விசிட் போயிட்டு வரோம். அங்க எல்லாம் கதைக்கிற கதைகள் காரியங்கள் எல்லாம் எங்களை மண்டைக்கு நின்று எங்களை விசகி கொண்டிருக்கும். நாங்கள் எப்பொழுது செய்கிறோம், ஆண்டவரே இப்ப நீ வந்து விட்டா நல்ல காய் காய்ச்சல். இப்ப பாருங்க எங்க நின்று இப்படி சரியோ, இந்த கிணத்து கட்டல கேணி கட்டுகள்ல மதகள்ல உட்கார்ந்து இருந்து காயா காய்ச்சல் கேட்கல. அப்ப இயேசு வந்துட்டா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இயேசு வந்துட்டா என்ன நடக்கும்? அவன் ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்துட்டா நல்ல காயா காய்ச்சி கொண்டிருக்கோம். இயேசு அப்ப வந்துட்டா நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும், நாங்கள் பிரித்து எடுத்து வைக்கப்பட வேண்டிய. ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் சொன்னேன். அதான் ஆண்டவர் சொன்னார், 2 நாளைக்கு பரிசுத்தப்படுத்தப்பா, 3 நாளைக்கு ஒரு தான் மனுஷோடு சேரக்கூடாது. நான் அங்கே மலையில உங்களுக்கு தரிசனம் ஆவேன். ஹல்லேலூயா. இதுவரை அவன் கூட வந்த ஆவியா வந்து இருக்கிறார். ஆனா அவன் தரிசனம் ஆள் கொடுக்கிறார். இவங்கள் பார்க்கட்டும், இப்ப எல்லாரும் என்னை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவர் அங்கே இவர்களை ஆபிரகாம் கூடாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆபிரகாமின் சந்ததியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் நானும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியை மாறி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்தார், அவனை பரிசுத்த ஜாதியாக்கினார். என்னுடைய ஜனம் என்று அவர்களை சொன்னார். ஒரு இடத்துல ஹோலி நேஷன் என்று சொன்னார், பரிசுத்த ஜனம் என்று சொன்னார் அவர்களை பார்த்து. ஆமென். அப்படிப்பட்ட பரிசுத்த ஜனம் என்று பெயர் எடுத்தவன் கூட பாவத்திலிருந்து விடுதலையாகிறவல்ல, இருக்கிற இடத்தில் தன்னை நிதானித்து தன்னை வித்தியாசமாய் காட்டிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த பரிசுத்தம். இன்றைக்கு நான் பாவி என்று சொல்ற தப்பு, பிழை இல்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் பாவங்கள்லாம் இயேசு சிலுவையில ஆடி அரைஞ்சு விட்டாரப்பா. நான் பாவியில இயேசு சிலுவையில பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். என்னுடைய கடந்த கால பாவம் எல்லாம் ஆடி அடிக்கப்பட்டு விட்டது. ஆமென். என்னுடைய கடந்த கால பாவம் எல்லாம் இயேசு ஆடி அடித்து விட்டார். நான் எப்ப மன்னிப்பு கொண்டு அன்றைக்கு பாவத்தை நான் என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். இனி செய்ய போற பாவத்தில் தான் ஜாக்கிரதை இருக்க வேண்டும்.
இதுவரையும் இன்றைக்கு வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்டா இன்றைக்கு வரை கர்த்தர் பாவத்தை மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவன். நாங்கள் முதல் தடவை ரட்சிப்புக்குள் வரும்பொழுது எங்களுக்கு எவ்வளவு பாவம் இருந்தது, கர்த்தரை கேட்டபொழுது கர்த்தரை எல்லாம் மன்னித்து கடலின் ஆழத்தில் யாரும் காணாதபடி கொண்டே தள்ளி போட்டார். ஹல்லேலூயா. தேடி பார்த்தா கூட கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட நாங்கள் செய்யற பாவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு இருந்தாலும் சில கால வேளைகளில் எங்களை சில தண்டனைக்குள்ள எங்களை கொண்டு போகிறார். ஏனென்றால் தெரிந்தும் நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் அவர் மன்னித்தாகிறார். ஹல்லேலூயா. அவர் தண்டித்தாலும் மன்னிக்கிறார். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு மன்னிக்கிற தேவன். நாங்கள் பாவத்தை தெரிந்து செய்யும் பொழுது அவருக்கு வீட்டை எப்ப நாங்கள் வீட்டிலே பிழை செய்கிறோம் தெரிந்து செய்யும் பொழுது அப்பா அம்மாட்டை அடி வாங்குவோமோ, நாங்க பிழை செய்யும் பொழுது அப்பா அம்மா அடிச்சு போட்டு வெளியில பிடிச்சு விடுறாங்க. ஒரு பிழை செஞ்சு வந்தால் ஒரு பெரிய பிள்ளையை தான் சேர்த்து வரோம்னு வைங்க, வெளியில பிடிச்சு விடுறாங்க. சரி, ஒரு கடையில போயிட்டு இப்ப களவு எடுத்துட்டீங்க வைங்க, சின்ன இல்ல தெரியாமல் ஆசையில் எடுத்துட்டீங்க, களவு கல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அடிச்சு போட்டு வெளியில போட்டு சொல்றாங்களா? இல்ல, அந்த நேரத்தோட அடிபடும். அது பிறகு வீட்டை விட்டு வச்சுக்கிறாங்க. பிள்ளை அப்ப பிதா என்ன செய்யறார்? நாங்கள் தெரிந்து பாவம் செய்யும் பொழுது, ஒருவர் தெரியாம பாவம் செய்கிறேன், தெரிந்து தெரியாமல் சொல்லக்கூடாது. அவன் ஒருவர் தெரியாமல் பாவம் நல்லா தெரியும் அது கிடையாது, ஆனா பேருக்கு சொல்றது தெரியாம செய்து விட்டோம்னு சொல்லி அப்படித்தான் எல்லாரும் சொல்றது. அவன் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தெரிந்துதான் செய்கிறோம். அப்ப தெரிந்து ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆனால் அவன் போய் ஆண்டவரே இந்த பாவம் நான் செய்து விட்டேன் மன்னியும் அவன் உண்மையாய் தன் உள்ளத்தில் சொல்லும் பொழுது அவர் இறங்குகிற தேவன், அவர் மன்னிக்கிறார். ஆனால் தண்டனை உண்டாகிறது. தெரிந்து செய்தபடினாலே அங்கே தண்டனை ஒன்று வருவது. அது நாங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டும். சரி, அதன் புறம் இருக்கட்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஹோலி நேஷன் என்று சொல்லுகிறார், இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட ஜனம் செங்கடலை கடக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானத்துக்கு அவளை உட்பட பண்ணி இங்கே அவர்களை பரிசுத்தமாய் அவளை மாற்றி விடுகிறார். ஆனால் இவர்கள் அவ்வப்பொழுது தங்கள் நிலைமைகளை உணர்ந்து செயல்பட்டால் போதும். அதாவது எந்தெந்த இடங்களிலெல்லாம் தம்மை விலக்கி அல்லது வேறுபடுத்தி காட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ பிள்ளை தான் இருக்கிற இடம் பிழை என்பதை உணர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு தன்னை வேறுபடுத்தி காண்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய பிரசன்னமாவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தாவி எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உங்களோடு வருகிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எனக்கு வந்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு போகவில்லை. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது கூட அவர் தூரமா நிற்கிறார், விலகி நிற்கிறார், அவ்வளவுதான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது போக இல்லை இன்னும். ஏனென்றால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான். அவர் எங்களை விட்டு விலகி இல்லை, ஆனால் வேதனைப்படுகிறார். நாங்கள் பிழை செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது, தில்லுமுள்ளு பண்ணும் பொழுது, அப்படியான அந்த பிரியவில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். பார்த்து ஐயோ இந்த பிள்ளையா இப்படி செய்கிறார், இந்த மகனா இப்படி செய்கிறார், இந்த மகனா இப்படி செய்கிறார், வேதனைப்படுகிறார். அதுக்கு பிறகு போய் ஆண்டவரே என்ன மன்னிவே மன்னிப்பு கொண்டு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாவம் செஞ்சு போட்டு அமைதியாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உள்ளம் முறுமுறுத்து கொண்டே வேந்தரின் ஆவியானவர் அங்கே இருந்து வேலை செஞ்சு கொண்டே இருப்பார். அவன் ஒரு நாள் நிம்மதியாக நித்திர விட மாட்டான். ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை செஞ்சுட்டு ஒழுங்கா நித்திர விட மாட்டான். அதான் நீங்க நித்திர விடுறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைகள் இரவு நித்திரவில்லை. காரணம் அங்கே ஒழுங்கா நித்திர என்றால் அந்த பிழையை நான் அறிக்கை செய்து அதை நான் விட்டுவிடும் வரைக்கும் என்னால் நித்திர கொள்ள முடியாது. ஆவியானவர் அங்கே பேசிக்கொண்டே இருப்பார். நித்திர முடிக்கும் பொழுதும் சொல்வார், பா நீ செஞ்சா சரியா, நீ செஞ்சா சரியா, அடைச்சி சும்மா பிறகு நித்திர கொள்வது, நீ செஞ்சது சரியா, நீ செஞ்சது சரியா, ஏன் தெரியுமா? எங்களை திருத்தும்படியா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் எங்களை விட்டு போறவர்கள் எங்களோடு கூட இருக்கிறார். நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் தெரியுமா? நாங்கள் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம், ஆனால் எங்கள் பாவங்களை தக்க அவர் தண்டிக்கலை, விட்டுட்டு போயில பக்கத்தில் இருந்து எங்களை அவர் மன்னித்து தன்னை பிள்ளையாக எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதான் மகாபெரிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இப்படி அவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும், நான் ஒரு காரியம் செய்யும் பொழுது இது சரியா ஆண்டவரை சந்திப்பதற்கு. இதை குறித்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய எமக்கு இந்த வேதம் சொல்லுகிற உபதேசம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்ப பழைய ஏற்பாட்டிலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து நாங்கள் பார்த்தோம். இப்ப புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிற்பாடு சபையாய் நாங்கள் உருவான பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரும் என்பதாக நாங்கள் எல்லாம் அந்நியராக இருந்தோம். ஆமென். நாங்கள் அந்நியர், புறஜாதிகள். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென். இப்ப அவருடைய சபையா இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த காரியம் என்ன உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுகிறது? அதாவது sanctify என்கிற பரிசுத்தப்படுத்து என்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு என்ன உபதேசத்தை விளக்கத்தை தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ஆதாரமாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த வகையில் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆதி முதல் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. ஆமென். அதை நாங்கள் பார்க்க போறோம் பிற்பாடு. இப்பொழுது பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இந்த இடத்துல கூட இந்த பரிசுத்தமாக்கப்படுகிறது சொன்ன வார்த்தையை நீங்கள் அடுத்த பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே கொடுக்கப்பட்ட கிரேக்க மொழியிலே, எபிரேய மொழி ஆதியாக பழைய ஏற்பாடு, கிரேக்க மொழியிலே கொடுக்கப்பட்டது ஹக்கியாஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இங்கே பாவிக்கப்பட்டது. இதிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், a separation unto God from a profane, secular and carnal use to sacred, religious and spiritual use. அதாவது ஒன்றுக்கு முதலாக மாம்சமாயிருந்த எண்ணெயை கர்த்தர் தனது தேவைக்காக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பாருங்க, sin is not necessarily involved in sanctification. அதாவது இந்த பரிசுத்தமாக்கப்படுகிறது என்ற வார்த்தையில அங்கே பாவம் என்கிற சொல்லு அங்கே உட்பட பிரயோகப்படுத்த முடியாது. Because the word mean setting apart. அதாவது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரிம்பாக எடுத்து வைக்கிறது என்பதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி சொல்ற material things and holy persons that are not sinful or that had no old man in them can be and have been sanctified. அதாவது அங்கே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களோ இல்லாவிட்டால் அங்கே மெட்டீரியல், அதாவது ஏதாவது ஒரு பணிபீடமோ அப்பமோ இல்லாவிட்டால் மலையோ ஆண்டவர் பாவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமோ பாவம் செய்யவில்லை, அவை பரிசுத்தமாக்கப்பட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையில கூட நான் பாவி பரிசுத்தமாக என்ற வார்த்தை இங்கே பாவிக்கப்படவில்லை. இது எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:1 எடுத்து நாங்கள் வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறதாவது. ஆமென். அப்ப இந்த வசனம் 2ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே எழுதப்படும் முன்பதாக இந்த 1ஆம் வசனம் யாருக்கு எழுதப்படுகிறது? இது யாருக்கு? தெசலோனிக்கேயாவில் இருக்கிற சபை மக்களுக்கு எழுதப்படுகிறது. அப்ப சபை மக்கள் யார்? உங்களை வெள்ளை போல பிரித்தெடுக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்று சபையிலே வாழ்கிற மக்கள். ஆமென். அப்ப எங்களுக்குள் பாவம் இல்லை. இந்த பாவம் எங்களை ஆட்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விச்சுகளுக்குள் இருக்கிறபடினாலே நான் என்னை பாவம் ஆட்கொள்ள முடியாது. இரண்டாம் ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார். ஆமென். அவர் எனக்குள்ளே வந்தபடினாலே இருட்டு எனக்குள்ளே இருக்க முடியாது. வெளிச்சம் எனக்குள்ளே வந்தபடினாலே இனி இருட்டு எனக்குள்ளே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியை நான் வாழும் பொழுது பேதுருவை போல காலை அடிக்கடி கழுவ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பூமியில நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அது சீர்குலைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நான் எப்பொழுதும் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் என்னை ஒரு பிரித்து எடுத்த ஒரு மனிதனாக நான் என்னை எப்பொழுதும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென். பாவம் இல்லை, எனக்குள்ள இப்ப பாவம் இல்லை. நீங்கள் இப்ப பாவம் உங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டீங்க. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வித்து இருக்கிறது. அவர் இருக்கிறவர்களை பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி பாவம் உங்களை மேற்கொள்ள சொன்னால் உங்களுக்குள்ள இயேசு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அது உதாரணமாக சொல்ல போனா, நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு ஆடு ஒரு பண்டிகை எடுத்தால் அங்கே அநேகமா சொல்லுகிற கதை நான் விளங்கப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். ஆடு வந்து கான்கரையிலிருந்து இப்ப வெட்டி வெட்டி குழைய பிடுங்கி சாப்பிடுவான். ஏன்னா கான்கரையிலானே அங்க பச்சை புளியல் கொஞ்சம் உயரம் குறைவா நிற்கும். வெட்டி வெட்டி சாப்பிடும் பொழுது தவறி உள்ளுக்க விழுந்துடும். காணுக்குள்ள விழுந்தால் காணுக்க நிற்காது. அது எப்படியாவது அங்கே தூக்கி மேலே எப்படியாவது வரும்படியாக முயற்சி செய்து அது கத்தியோ அதை தூக்கியோ வெளியே வந்துடும். ஆனால் பண்டி அந்த கரைக்கான போச்சு என்று சொன்னா அதுக்கு குழைய தேவையில்லை. அந்த மனம் எடுத்தோடனே அதுக்கு உள்ளுக்கே பாய்ந்து அப்படியே உருண்டு பிறண்டு அது உள்ளுக்கே இருக்கும். அப்ப உள்ளுக்கு இருந்தா உள்ளுக்கு பிறண்டு உள்ளுக்கு இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்குள்ள இயேசு இல்லை. நாம கழுவப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நாங்க கழுவப்படையில, அதான் உள்ளுக்கு பிறண்டு ஒன்று இருக்கிறோம். ஆனா கழுவப்பட்டவன் விழுவான். விழுந்தால் அவனுக்கு தெரியும், நான் இப்ப சேத்துக்கள் எல்லாம் விழுந்து விட்டேன். எந்த சேத்துக்கு நான் வெளியே வரணும் முயற்சித்து வந்தேனோ மீண்டும் அந்த சேத்துக்களை விழுந்து விட்டேன். ஐயோ இந்த சேத்துக்களை இருக்கவே கூடாது என்று சொல்லி எப்படியாவது அவன் வெளியே வந்துடுவான். ஹல்லேலூயா. தவறி விடுவான். ஏன்னா சின்ன பிள்ளைகள் தவறி விடுவது வளமை. அதுவும் அதெல்லாம் கூட அதெல்லாம் கிடக்கு. என்ன செய்யறது? எட்டி கடிக்க விழுந்துடுவாங்க. விழுந்துட்டால் எப்படியாவது மேல வந்துடுவான். ஏண்டா அவனுக்குள் இயேசு இருக்கிறபடினால, ஐயோ நான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நான் மந்தை அல்லவா, நான் சபை அவங்க தேவனுடைய மந்தை அல்லவா, நான் தேவனுடைய பிள்ளை அல்லவா, அவன் சிந்தித்தவன் உடனே வழியா வந்துடுவான். ஆனா பண்டி என்ன செய்யும்? அதுக்கே இருந்து சுழண்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு இன்னும் ஒரு கதை சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிறீங்க. ஒரு அம்மா ஒரு பண்டி வளர்த்தா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஒரு அம்மா ஒரு பண்டி வளர்த்தா. அந்த பண்டி மேலே அவங்களுக்கு நல்லா அவ்வளவு அலா பிரியம். அதை குளிக்க பார்த்து விட்ட செட்டியில் எல்லாம் சோபா எல்லாம் படுக்க வச்சு இருந்த பொழுது ஒரு நாள் டூர் கூட்டி ஒன்று போவோம்னு சொல்லி ஒவ்வொரு நாள் டூர் கூட்டி ஒன்று கைத்தில் கட்டி கூட்டி ஒன்று போவோம். இப்போ கைத்தில் கட்டி கூட்டு போது பண்டி இழுத்து வச்சு பார்க்க போயிடாது வந்துவிடும். ஒரு நாள் இந்த பண்டியை கட்டி அவிட்டு விட்டு இந்த பண்டியை கூட்டி கொண்டு போகும்பொழுது திடீரென்று பார்த்தா அந்த பண்டி ஓடிக்கு ஒரு காலத்தில் குதிச்சுட்டு இந்த அம்மா இவ்வளவு சோப்பு எல்லாம் போட்டு குடிக்க பார்த்து கட்டில அங்கே செட்டில் படுக்க வச்சா இந்த பண்டிகை அறுக்க குடிச்சிருந்தோம். கொர்ரா புறான்னு உள்ளுக்கு சுழத்து வாங்கிட்டு பண்டின பணத்தை தான் காட்ட போகுது. பண்டி யாரா மாற முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் இது ஒரு கதை. இது உண்மையான கதையாக இருக்க முடியாது. இது இயற்கை ஒரு கதையாக தான் இருக்க முடியும். ஆமென். இதே என்று சொன்னா அங்கே வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இங்கே நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் பாவிகள் அல்ல. ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபை அவர்கள் பாவிகள் அல்ல. அவர்கள் பாவம் என்ற அந்த பழைய மனிதனாகிய பழைய பிசாசின் பாவங்கள் அவங்களுக்குள் இல்லை. ஆனாலும் என்ன சொல்கிறார் சொன்னால் இந்த வார்த்தையின்படி அவர்கள் அங்கே பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்ம ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை கழுவி இருக்கிறார். ஆகவே நாங்கள் எந்த வேளையும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை சிந்தித்து நாங்கள் பிரித்து எடுக்க சென்றபாட் எங்களை எப்பொழுதும் பூமியில இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் ஒரு பக்கம் போகும், நாங்கள் வித்தியாசமா தான் போக போகிறோம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் ஒரு பக்கம் தான் போக போகுது, நாங்களோ மிகவும் வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அந்த பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவித்தால் தான் இயேசுவை நாங்கள் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகள் என்று வேதம் சின்ஃபுல் என்றால் பாவம் உள்ள மனிதர்கள் எங்களுக்கு வேதம் சொல்லவில்லை. நீங்கள் பாவிகள் என்று வேதம் உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் பரிசுத்தவான்களாம்படி அழைக்கப்பட்டவர்களும். நீங்கள் பாவிகள் அல்ல, தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பாதத்தை உங்களை ஒப்புக் கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தபடினால் நீங்கள் பாவிகள் அல்ல. பாவத்தை உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வாழுகிற வேளையிலே நீங்கள் யார் என்பதை எப்பொழுது நீங்கள் சிந்தித்து உங்களை எப்பொழுதும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். ஹல்லேலூயா.
நாங்கள் எப்பொழுதும் எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்க போயிட்டு வந்தாலும் வெளியிலிருந்து வந்து கால் கழுவிட்டு உள்ளுக்கு வாங்க. அங்க பேதுரு உண்ட கால் கழுவி ஆண்டவர் சொன்னது போல நீ முழுவதும் முழுகு, நீ முற்றாய் முழுகி, நீ முழுவதும் சுத்தமாக இருக்கிற, காலை மட்டும் கழுவினால் போதும். அப்படி என்றால் நீ உன்னுடைய நிலைமையில் இருந்து உன்னை சிந்தித்து நீ பிரித்து எடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து நீ ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியத்தை எப்பொழுதும் ஜீவிக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட சிந்தனை உள்ள ஜீவியம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இயேசு வரும் பொழுது இயேசுவை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார், நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டுமா? நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ வேண்டும். ஐயா, சரியான கடினம் வாழுவது சுலபமான காரியம் இல்லை. எங்க போனாலும் இந்த உலகம் தான். பள்ளிக்கூடம் போனாலும் உலகம், வேலைக்கு போனாலும் உலகம், கடைக்கு போனாலும் உலகம். சில முறை நாங்கள் நினைப்போம், ஐயோ இந்த சினிமா ஐயோ நம்மளை சீர்கடை பண்ணுது, இவன் கேட்க வேணா நினைச்சு கடைக்கு போனீங்கன்னா அங்கேயும் அந்த பாட்டு தான். நீங்க எதை மாற்றா அது அங்கதான் போகும். கடைக்கு ஒரு 10 வருஷம் ஜாபம் எடுத்துதான் நீங்க 10 பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னைக்கு எங்க போனாலும் பிரச்சனை. பேருந்து முதல் அல்லையா கத்தரையோ மாற்றி பாடிக்கொண்டு போய் பெரும் பொழுது போற சின்ன சின்ன ஆசை பாடிக்கொண்டு நாங்கள் 10 வருஷம் பார்த்து போயிட்டு எங்களுக்கு சின்ன சின்ன ஆசை கழுவி பொருளை காலை கழுவிக்கணும். பேருந்து அல்லையா மாறி தூர பாட்டு வந்துடும். உடனே காலை கழுவிட்டு இனி அல்லையா கத்தரை ஏதோ வாங்கி வந்தீங்க. அல்லையா 10 வருஷம் கடைகளதான் காரணம். அதெல்லாம் மறந்தாச்சு. அந்த மியூசிக் அடி போட்டு அடிக்கிற அடியில இந்த பாட்டு மண்டைக்கு வாங்குறது. எங்க போனாலும் இந்த பிரச்சனை. இது என்ன செய்யணும்? நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் காலை கழுவிட்டு நாங்கள் மீண்டும் ஆண்டவரே அந்த இடத்துல போன பொழுது எனக்கு ஒரு பாவம், ஒரு பிரச்சனை, என்னை மன்னியும், நான் வந்துடுவோம். அல்லேலூயா. 2 நாள் பரிசுத்தப்படுத்தினார், 3ஆம் நாள் கர்த்தர் சீராமனிலே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பாவிகள் அவங்க பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நிலைமையில் வந்தார்கள். தெசலோனிக்கே சபை கூட அப்படித்தான். அந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் படி பார்க்கும்பொழுது, எபேசியர் 1:4 படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், அதை நாங்கள் வாசிப்போம். குற்றம் இல்லாதவனுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆதாமை படைப்பதற்கு முன்னமே உலகத்தை மறுசீரமைத்து தான் ஆதாமை உருவாக்கினார். உலகத்தை படைப்பதற்கு முன்னமே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு வந்து தெரிந்து கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு இந்த பூமியை நாங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகங்கள் உருவாகும் முன்னமே அவர் எங்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எங்களை தெரிந்து கொண்டார். அதான் இன்றைக்கு நாங்கள் இதற்கு வந்திருக்கிறோம். தடக்கி வந்து நாங்கள் விடையில கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொண்ட நாம், இந்த வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொண்ட நாம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அந்த நாம் அவருக்கு முன்பதாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் சிந்தித்தவர்களாக நாங்கள் எங்களை இனம் கண்டு கொண்டு ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை நாங்கள் வாழ முடியாது. இந்த உலகத்தில் அநேக கலாச்சாரங்கள் உண்டு. இந்த உலகத்தில் அநேக சடங்காச்சாரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக சடங்காச்சாரங்கள் உண்டு, அநேக கலாச்சாரங்கள் உண்டு, அநேக மத சடங்குகள் உண்டு. இந்த கலாச்சாரங்கள் இவையெல்லாம் மதம் சம்பந்தப்பட்டு வந்தவை. மதங்களுக்கு பின்னால் இருந்து வரக்கூடிய சில கலாச்சாரங்களை இன்றைக்கு அங்கே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. மதங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு மக்கள் மத்தியிலே இருக்கு. அந்த கலாச்சாரங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். சடங்காச்சாரங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்ப அவையெல்லாம் பழசு. அவர்கள் நாள் பார்ப்பார்கள், அவர்கள் நேரம் பார்ப்பார்கள், அவர்கள் நட்சத்திரம் பார்ப்பார்கள். நாங்கள் நாள் பார்ப்பதில்லை, நேரம் பார்ப்பதில்லை, நட்சத்திரம் பார்ப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் அவர்கள் சிலவரை அவர்கள் நல்ல நேரம் பார்த்தான் தாலி கட்டுவார்கள். நாங்கள் சனிக்கிழமை போத சொல்ல நாங்கள் தாலி கட்டுவோம். ஹல்லேலூயா. போத இந்த வழி கல்யாணம் சொல்ற அன்னைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். போத நாங்களே நேரம் கேட்கறது இல்லை. போத
முதல் சொல்றோம் போய் பாஸ்டர் கல்யாணம் வந்து வைக்க போறோம், சனிக்கிழமை 9 மணிக்கு வைக்கலாமா? நேரம் தெரியல பாஸ்டர் சொல்ற, அப்படியே பள்ளியில பார்த்து போங்க அப்படின்னா ஊர்ல சொல்லுவாங்க. இங்க சொல்லி எல்லாத்து போனா அடுத்த சவக்காரம் பள்ளியில கார வச்சு பார்த்து போறேன், உடனே ஏற்றியாச்சு கொண்டு போயிடுவான். அவன் நீ எத்தனை மணிக்கு கல்யாணம், இரவு 12 மணிக்கா நான் வச்சுருக்கேன் இங்க போகணும்னு சொல்லிடாது. ஆனா நான் சொல்ல போறேன் அப்படித்தாங்க. ஹல்லேலூயா. பரவாயில்லை, பிரச்சனையே இல்லை. நம்ம கத்துறது தான் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அங்க சொன்னா போத 9:30 மணிக்கு கல்யாணம், சரியா 9 மணிக்கு இல்லைங்க, 10 மணிக்கு தாலி கட்டுவோம். 9 மணிக்கு வீடியோக்காரன் வாரமா கரையிலும் 10 மணிக்கு தாலி கட்டணும். இங்க வீடியோக்காரன் வந்து கலைச்சி திரிச்சு அவை 12 மணிக்கு கொண்டு வந்து கட்சி வச்சு விடுவான். 3 மணிக்கு கலைச்சி தெரிஞ்சு விடுச்சு 12 மணிக்கு கட்சி வச்சு விடுவான். அதுவே போதும். கலைச்சு கலைக்க வைத்துக் கொண்டு என்னடா இங்க ஆளை காலையில, ஓ இப்படியா இங்க போட்டாங்க ஆக்களே காலையில. இப்படி திருமணங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். இங்க ஆக்களை காலையில அது கவனக்காரங்க நேரம் முடிச்சுதான். வீடியோக்காரங்க லேட் ஆகுது போதும் இந்த காவலில் எங்கள் ஆக்களை காலையில. இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது. இந்த பழைய கலாச்சாரங்கள், சடங்காச்சாரங்கள், கிண்ணத்தை கழுவுறது, செம்பு கழுவுறது, நாள் பார்க்கறது, சடங்காச்சாரம் பார்க்கறது, இவையெல்லாம் பழசு கத்த சொல்லிவிட்டாங்க. ஆமே. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய காரியம் எங்கள் மத்தியில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லையா. நாம நாள் பார்க்கிறோம், சடங்காச்சாரம் பார்க்கிறோம், கலாச்சாரம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு இப்படி அந்த செத்தாச்சு, போய் எங்கட வீடும் போயிடுச்சு. ஆமே. ஒரு கண் முன்னாடி நாம சரி, எந்த சடங்காச்சாரம் வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனா கர்த்தருக்காக நாங்கள் வாழ்வோம் என்றால் இவையெல்லாம் தூக்கி எறிந்துவிடும். ஹல்லேலூயா. அவையெல்லாம் பழசு, அவையெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. நாம இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். நாங்கள் எப்பொழுது நினைக்க வேணும், இப்ப கர்த்தர் வரப்போற, இப்ப கர்த்தர் வந்தவங்க இருக்கிற, இதோ வானத்துல வந்தவங்க இருக்கிற, அப்ப நாங்கள் போகணுமே. அப்ப நாங்கள் பிரித்து எடுக்கப்பட வேண்டாம். எப்படி போறது? அவர் எப்படி தரிசிப்பது? ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. நாங்கள் பாவம் இல்லை, எங்களுக்குள் இப்ப பாவம் இல்லையா. எங்களுக்குள் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையில நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தையில நடக்கிறோம், ஆண்டோட திட்டத்தை செய்கிறோம். அப்படி நாங்கள் நடந்து கொண்டு போகும் பொழுது ஒருவேளை நான் போகிற வழியிலே ஒரு இடத்துல ஒரு கூடாத இடத்துல கால் வைக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. காலை வைத்தால் உடனடியாக காலக்கிழமை, ஆண்டவரே நான் இப்பொழுது பிரிந்து வந்து விடுவேன், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறார். பாவி 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 என்று பிசாசு தான் குற்றம் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஒருவனை பாவி 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 என்று பிசாசு குற்றம் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்லுவான், நீ பாவி இல்லை, நீ போற ட்ராக் போட. ஹல்லேலூயா. நீ பாவி என்று சொல்லுவ, நீ போற ட்ராக் போட, நீ சரியான ட்ராக்குக்கு மாறு, நீ பிரித்தெடுக்கப்படு. இப்பொழுது நீ இடத்தை மாத்து, உன்னை சுத்தப்படுத்து, நீ பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தரோடு போக முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்தவான்கள். ஆனால் அது பரிசுத்தமாவதின் ஆரம்பத்தினாலே நிரூபிக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அங்கே பல காரியங்கள் நிரூபிக்கிறதுக்கு இருந்தாலும் 5 காரியங்கள் உங்களோட நான் சீக்கிரமாய் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். முதலாவது, நாம பரிசுத்தமாவதினால் இரட்சிப்படையும் பொழுது நாங்கள் பிரித்தெடுக்கப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக ரட்சிப்படையும் பொழுது ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 1:16, ரோமர் 1:16 வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 30-31. ஆமென். 16 மாதம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதனாலே பரிசுத்தமாக்கப்படுறோம். இந்த சுவிசேஷத்தை விளைக்கொள்வோம். முடிவா நாம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த சுவிசேஷங்களுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது இந்த சுவிசேஷம் தான் எங்களை பரிசுத்தமாக்குறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்குறது. அப்ப தேவ பிள்ளைகளே, நாங்கள் சபையில் அமர்ந்திருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அங்கீகரிக்கும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் அங்கே சரியான ட்ராக்ல போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நிரூபிக்கிறோம். அதான் நிரூபிக்கப்படுகிறோம். இல்லாவிட்டால் ஒன்று இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து பாத்திரவான்களா இருக்க மாட்டோம்.
ஆனால் எப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமோ அந்த வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. எப்ப வாசிக்கும் பொழுதல்ல, அதை ஏற்றுக்கொண்டு செயல்பாட்டை இறங்கும் பொழுது பரிசுத்தமாக்கும். வாசிக்கிற வார்த்தை பரிசுத்தமாக்காது. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு நீங்கள் நானும் பரிசுத்தவான்கள் இல்லையா, நாங்கள் அதில் எத்தனை பேரை தாண்டிப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாள் தான் பைபிள் வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை மணி வேதம் இப்போது வேதத்தை வாசிட்டு தான் போகிறோம். இரவு வந்து ஏதோ அவசரமாக படுக்க நித்திரம் தான் உங்களை வாசிட்டு தான் படுக்கிறோம். இத்தனை வாசிச்சிட்டோம். இந்த வாசிக்கிற வார்த்தையை நாங்கள் கிரிய செய்ய விடாதபடினால நாங்கள் பரிசுத்தமாக்க அந்த ட்ராக்ல போக முடியல. நாங்கள் பிரித்து எடுக்கப்பட முடியாத நிலையில நாங்கள் இருக்கோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நிரூபிக்க முடியல. ஏனென்று சொன்னால் நாங்கள் சரியான வழியிலே போகாமல் இருக்கிறோம். வார்த்தையை அங்கீகரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை மூலமாய் நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இரண்டாவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 வசனங்கள் வாசிக்கிறோம். இரண்டாவது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய்த்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படியா அங்கே எல்லா காரியம் இயேசுக்குள்ள இருக்கிறது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தான் எங்களுக்கு மீட்பாய் இருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய்த்தான் நாங்கள் நிரூபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றோம்னு சொன்னா இயேசுவின் சொல்படி நடப்போமா இல்லையா? ஹல்லேலூயா. தகப்பனை ஒரு பிள்ளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டால், அங்கீகரிக்க மாட்டால், தகப்பன் சொல்லுபடி பிள்ளை நடக்கும். அவன் அப்படித்தானே. அது நடக்க சொன்னா அந்த தகப்பனை இந்த பிள்ளை ரெஸ்பெக்ட் பண்ணே இல்லை. அப்படிதான் ஒரு பிள்ளை சின்ன பயத்துல இருக்குமாப்பா, வளர்ந்த பிறகு அந்த பிள்ளை தன் தகப்பனை மதித்து நடக்கிறது என்றால் தகப்பனுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்கிறது. அதான் மதித்து நடக்கிறது. அந்த பிள்ளை தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொல்லி மதிக்காம நடக்கிற அர்த்தம் அந்த பிள்ளை தகப்பன் சொல்ல கேட்கல. அவ்வளவுதான். அது எல்லா தகப்பனுக்கும் விளங்கும். ஆமே, எல்லா தகவலும் தெரியும். பிள்ளை சொல்லுக்கா போதா என்னை பிள்ளை மதிக்கல என்பதை விளங்கும். அப்ப நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னால் நாம இயேசுவை மதித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் நடப்போம். ஆமென். அதுதான் நாங்கள் இயேசு கொடுக்கிற மதிப்பு. ஹல்லேலூயா. நாங்கள் இயேசு கொடுக்கிற மதிப்பு எது? நாம இயேசு சொல்லுகிறவரால் நடக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, 1 யோவான் 3 அதிகாரம் 7-10 வரை. 1 யோவான் 3 அதிகாரம் 7-10 வரை உள்ள வசனங்கள். மூன்றாவது, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவன் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அதாவது தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் மறுபடியும் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவன் பிறக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதா? அவனுக்குள் தேவனுடைய வித்து அங்கே தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வித்து அவனுக்குள்ள வருகிறபடினாலே, இயேசு கிறிஸ்து மூலமாக பிறக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து வித்து அவனுக்குள் வந்து விடுகிறது. அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக அவனுக்குள் ஆண்டுடைய அந்த வித்து வந்தபடினாலே அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அவன் நிரூபிக்கிறான். எப்படி? நான் அங்கே பாவம் செய்யவில்லை, நான் சரியான பாதையில் நடக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறான். ஹல்லேலூயா. எவனுக்குள் ஆண்டுடைய வித்து இருக்கிறதோ அவன் வேதம் சொல்வது எப்படி அழகா சொல்கிறது? தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா.
ஆமென். அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்படி என்றால் அவன் விரும்பி ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். ஆட்டுக்குட்டியை போல தவறி விழுந்தாலே தவிர அவன் விரும்பி ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. விரும்பி துணிகரமா செய்கிறவன் மறுபடியும் பிறந்தவன் அல்ல. அவன் பிசாசினால் உன்னால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்க. ஏனென்று பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வழிபட்டார். அப்போ ஒருவன் அங்கே தொடர்ந்தும் பாவத்துக்குள் நிலைத்திருக்கிறான் சொன்னால் அவன் மறுபடியும் பிறக்கவில்லை. அல்லேலூயா. அவனுக்குள் பிசாசு தடுத்து தான் இருக்கு. ஆமென். நாலாவது ரோமர் 6:2 நாலாவது ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஒரு மனுஷன் பாவத்துக்கு மரிக்கும் பொழுது அவன் அங்கே எப்படி என்ன அவன் பரிசுத்தவான் என்று நிரூபிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆமென். எப்படி பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்ப நாம ஒரு பாவத்துக்கு மரிக்கும் பொழுது நாம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எந்த நிலையிலிருந்து எடுத்தோமோ மீண்டும் அந்த நிலைக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா நாம பாவத்துக்கு மரிக்கல. அல்லேலூயா. அந்த நிலைக்கு நாங்கள் மீண்டும் போகக்கூடாது. இப்ப ஞானஸ்நானம் எடுக்க நிலை எல்லாருக்கும் தெரியும் நாங்க எப்படி இருந்தோம்னு சொல்லி. எங்களுக்கு மாற்றம் இருக்கா இல்லையா எங்களுக்கு தான் தெரியும். ஞானஸ்நானம் எடுத்த நாள்ல இருந்து அதுக்கு முதல் உள்ள மனிதனுக்கும் எடுத்த பிறகுள்ள மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ உண்மையா நாம வருவோம். அங்கே உண்மையாக நாங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். வித்தியாசம் இல்லையா? நாம தண்ணீரை தான் ஊற்றி ஆகிடுறோம். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆமென். ஐந்தாவது ரோமர் 6:12-13 ரோமர் 6:12-13 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழிந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஐந்தாவது காரியம் பாவத்தை துரத்தி வாழ்வது. பாவத்தை சேஸ் பண்ணுவது, அதாவது ஓடோட விரட்டுவது. அப்படி என்றால் எதாவது நாங்கள் பாவம் செய்கிறோம்? எங்கள் அவயவங்களால பாவம் செய்கிறோம். எங்கள் அவயவங்களால நாங்கள் பாவம் செய்கிறோம். இந்த அவயவங்களால பாவம் செய்யாதபடி பாவத்தை நாங்கள் விரட்ட வேண்டும். பாவங்களை தேடி வரும். பாவம் பக்கத்துல படுத்திருக்குது. பாவம் இப்ப உள்ள வரலாம்னு பார்த்து கொண்டு இருக்குது. ஆமே. இப்ப நீங்க வேலை வீட்டை சுற்றி வேலை அடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பாவம் ஒவ்வொரு நாளும் சுத்தி சுத்தி வருது. எங்கேயாவது பொட்டு இருக்கா உள்ளுக்கு போறதுக்கு பொட்டு இருக்கான்னு பார்த்து கொண்டே வருது. ஒரு சின்ன பொட்டு வச்சுங்க அதுல புதுதாக வந்துடும். அது கேட்கவே மாட்டேன். யார்கிட்ட வரலாமா? தட்டி உள்ளுக்கு வரலாமா? கேட்கவே மாட்டுது. தட்டவும் மாட்டுது. உள்ள வந்து நின்றும். அப்ப இந்த பாவம் உங்களுக்கு மனதிற்குள்ள சிம்பிளாய் வரும். பார்க்கணும் எல்லாம் பாவம் கண்ணுக்குள்ள வரும், சிந்தையில வரும். அப்ப அதை நாம் என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாய் பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் அநீதியின் அவயவங்களை அநீதியான காரியங்கள், அநீதியான பேச்சுக்கள், அநீதியான சிந்தனைகள், அநீதியான பார்வைகள், அநீதியான நடத்தைகள் இவை செய்யும் பொழுது நாங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவோம். அல்லேலூயா. நாங்கள் எந்த இடத்துல அநீதியா நடக்கிறோமோ, என்ன காரியங்கள் அநீதியா நடக்கிறோமோ அந்த இடத்துல பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோம். அதை ஒப்புக்கொடாமல் அவர் சொல்கிறார், எப்படி ஒப்புக்கொடாமல் உங்கள் அவயவங்களை என்னவா நீதியின் அங்கே ஆயுதங்களாய் பாவித்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நாங்கள் தேவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம்னு சொன்னார். இப்ப நாங்கள் போறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் போற இடத்துல கொஞ்சம் ஊத்தி ஆயிட்டது கால் இல்லை, உலகத்துல வாழ்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் நீதியாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாம் எப்பொழுதும் எங்கள் கால்களை கழுவி எப்பொழுதும் எங்களை பிரித்தெடுத்து எப்பொழுதும் 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 எல்லா வேளையிலும் எங்களை பிரித்தெடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரிடத்துல ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும்
எந்த வேளையிலும் நாங்கள் சிந்திக்க வேணும், ஓ நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த இடத்துல இருந்தால் நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த வேளையிலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த 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 இடத்திலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த வேளையிலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் ஓ நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் என்று நாம் சிந்தித்து நாம் என்ன சொல்ல, உடனடியாக நான் என்னை வேறுபிரித்து விடவும். ஹல்லேலூயா. அப்படி நான் வேறுபிரித்து வாழ வேண்டாம். இயேசு சீக்கிரமாய் வரப்போறார். அவர் எப்ப வந்தார் அவரை நாங்கள் தரிசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அதான் அங்கே மோசே ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒரு நாளைக்கு அவங்க உறுப்பெல்லாம் தோச்சு அவங்களை பரிசுத்தப்படுத்து, நான் 3ஆம் நாள் மலையில வருவேன். அது சொல்லி போட்டு வந்தார். இயேசு சொல்லி போட்டு வர மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லி போட்டு வர மாட்டார். இயேசு சொன்னார், திருடனை போல வருவேன், திருடனை போல வருவேன். அவர் திருடனை போல வருவார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள். நாங்கள் திருடன் வரும்பொழுது அவன் பவுன் துறமான காரியத்தை எடுத்துக்கொண்டு வருவது போல நாங்களும் அங்கே பவுனை போல இருந்தவன் சொன்னார், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் தான் அவரை இங்கே எடுத்துக்கொண்டு போய்விடுவார். மற்றவங்க தேடுவாங்க, காணையில் விடியலும் யாழை காணையில், இவரை காணையில் அவரை காணையில் அவரை காணையில். 6வது டெலிஃபோன் அடிச்சு கொண்ட கேட்ட நான் இங்கே அப்போ இவர் போகவில்லை. 6வது டெலிஃபோன் அடிச்சு, ஹலோ இந்த வீட்டை முடியாம இருக்காரோ என்று கேட்டா, ஓஹோ அப்ப இவரும் போகவில்லை. சிந்திச்சு பார்க்க தமாஷா இல்லையா? படத்து பக்கத்துல படுத்துறீங்க பிரதர், என்ன அப்படியே கதை மனுஷியா கடையில் வைங்க, 2 பேரும் கட்சியா போவீங்க சொல்றேன். காலையில் மனுஷிய நீங்க டக்குனு வீட்டு எங்களோட அடிப்பீங்க, அடிச்சு பாஸ்டர் பாஸ்டோட கேட்கணும் நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா தெரியும், அப்படி போகல. அப்படி டெலிபோன் எடுத்து ஆட்டவனே ஹலோ ஓ அப்படி போகல. தமாசா இல்லையா? சிந்திச்சு பார்க்க உண்மையப்பா, உண்மை. இப்படித்தான் உனக்கு நடக்க போகுது. ஒரு நாள் இப்படித்தான் நடக்க போகுது. ஆயத்தமா இல்லாத போனா டெலிஃபோன் அடிச்சு கேட்போம், ஆள் இருக்கா இல்லையான்னு. ஆவசை. ஹல்லேலூயா. டெலிஃபோன் அடித்தா ஆன்சர் பண்ணாங்க டெலிஃபோன். ஏன்னா நாங்கள் கர்த்தரோடு போய் வரோம். ஹல்லேலூயா. அதற்காக வாழுவோம். ஆமென். சிந்தித்தால் கொஞ்சம் தமாஷா தான் இருக்கிறது, சிந்திக்கும் போது கொஞ்சம் கடினமாய் தான் இருக்கிறது. ஆண்டோடு போவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களை பரிசுத்தப்படுத்துறேன்னு சொன்னால், எப்பொழுதும் நாங்கள் எங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். எப்பொழுதும், எந்த வேளையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் வரப்போகிறார். அவரோடு நாங்கள் போவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவை நாம் நிதானித்து பார்த்து இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது நாம் ஆண்டவருக்காக எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்திருப்போம்.